குட் ஆஃப்டர்நூன் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு எடுத்துக்க ஸ்ட்ரைக் வந்து 24,000 கால், 2400 புட்டு. நான் லாஸ்ட் வீடியோ போட்டிருக்கும் போது இதோடைய புது ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். ஈஸியாக பிக்னஸ் கூட பண்ணலான்னு சொல்லி அது நிறைய மெசேஜ் பண்ணுறீங்க. அது டவுட்டுன்றது இது அதில் ஒன்றுமே கிடையாது. சிம்பிள் கான்செப்ட். அது நீங்கள் கொஞ்சம் 2-3 வாட்டி அந்த வீடியோ ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். நீங்கள் பிளைண்டாக வந்து எனக்கு டீட்டெயில் சொல்லி கொடுங்க, எனக்கு என்ன கிளாரிட்டியை சொல்லுங்க, அதில் எதுவுமே இல்லை சொல்லி கொடுக்குற அளவுக்கு அதில் அது இருக்கிறதே 4 ஸ்டெப் மட்டும்தான். அதை சொல்லிடுறோம். ஸ்ட்ரைக்கு செலக்ட் பண்ணுறது எப்படி, என்ட்ரி எடுக்கிறது எப்படி, எக்ஸிட் பண்ணுறதுன்றது கேட்குறீங்க. இதே 2-3 வாட்டி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய ஹை லோ மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணோடனே இந்த ரெக்டாங்குலரோடைய செட்டிங்ஸ் போனீங்கன்னா செட்டிங்ஸில் ரைட் சைடுன்னு இருக்கும். ஸ்டைலில் போயிட்டிங்கன்னா எக்ஸ்டெண்ட் ரைட் சைடுன்னு இருக்கும். ரைட் சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணால் எக்ஸ்டெண்ட் ஆகிக்கும். அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட் இது இண்டெக்ஸில். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்திருக்கு. இதோட மிடில் லைன் வந்து 2412 மிடில் லைன். இந்த மிடில் லைனில் வந்து டச் பண்ணி கீழே போயிடுச்சுன்னா, மிடில் லைனுக்கு கீழே போயிடுச்சுன்னா டவுன் ட்ரெண்ட், மிடில் லைனுக்கு மேலே ட்ரேட் ஆகிடுச்சுன்னா அப் ட்ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆன உடனே க்ளோஸ் வச்சு திருப்பி ஓப்பன் ஆனிச்சுன்னா நீங்கள் கால் சைடு போயிருக்கலாம், அப் ட்ரெண்ட் ஆயிருக்கும். இது அப்போல ரிவர்சல் ஆயிடுச்சு. ரிவர்சல் ஆனோன்னா நெக்ஸ்ட் கேண்டில் இது ஐடென்டிஃபை பண்ணது டவுன் ட்ரெண்ட் போகிறேன்றது, இது கன்ஃபார்ம் பண்ணுது நான் டவுன் ட்ரெண்ட் போகிறேன்றது. அப்படின்னா நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கணும்னா, எந்த ஸ்பாட்டில் என்ட்ரி எடுக்கணும்னா இங்கே எடுக்கணும் என்ட்ரி. இதோடைய க்ளோஸில் இங்கே என்ட்ரி எடுத்துருக்கணும். ஆக்சுவலாக எடுக்கிறதா இருந்தால் இங்கே என்ட்ரி எடுத்துருக்கணும், எடுத்து ஸ்டாப் லாஸ் வச்சுருந்துருக்கணும். ஆனால் அந்த கேண்டில் வந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. ரிவர்சல் ஆனோன்னா அடுத்த கேண்டிலில் திருப்பி கன்ஃபார்ம் ஆகுறதுல லைனுக்கு மேலே ட்ரேட் ஆகுது, அது இன்வேலிட் ஆகுது. திருப்பி செகண்ட் கேண்டில், அடுத்த கேண்டில் பார்க்குறோம், அது லைனில் ட்ரேட் ஆகுது, அது ஐடென்டிஃபை பண்ணுது, அது கீழே போகுது அப்படின்னு சப்போர்ட்டில். நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா அதுவும் லைனுக்கு மேலே இருக்குது, கால் சைடு ப்ராடக்ட். அதுன்னு கால் சைடுனா இது ஐடென்டிஃபை பண்ணது கால் ட்ரெண்டுக்கு மாறுறேன் அப்படின்னு, அப் ட்ரெண்டுக்கு மாறுறது. ஸோ செகண்ட் கேண்டில் இது கன்ஃபார்ம் பண்ணது, அதாவது கால் சைடு போகிறோம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணாது. அதுக்கு அடுத்து என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேண்டில் ஓப்பன் ஆகல, ரிவர்சல் ஆயிடுச்சு என்ட்ரி பாயிண்ட். ஸோ இப்போ என்ட்ரி பாயிண்ட் ரிவர்சல் ஆனால் இது ஃபுல்லாக இன்வாலிட் ஆயிடுது. இது செக் பண்ணது எல்லாமே. ஸோ இப்போ இந்த கேண்டில் பேஸ் பண்ணி இதை டவுன் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை ஆகுது. டவுன் ட்ரெண்டாக லைனாக கிராஸ் பண்ணணும்னா டவுன் ட்ரெண்ட். அதுக்கப்புறம் இது கன்ஃபர்மேஷன், இது என்ட்ரி பாயிண்ட். இந்த கேண்டில் என்ட்ரி பாயிண்ட். இந்த கேண்டில் 15 பாயிண்ட்ஸ் நீங்கள் வைக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய ஜென்ரலாக இண்டெக்ஸ்னாலே 100 பாயிண்ட்ஸ் தான். 100லேருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் அது எவ்வளோ வேணாலும் அதில் வந்து 100லேருந்து எவ்வளோ வேணாலும் மைனஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது 24,100 புட்டு எடுத்துடணும். 24,100 புட்டில் இந்த கேண்டிலோடைய என்ட்ரி பீரியட் எப்போ வருது? 10-10க்கு வருது. 10-10க்கு 10-5 10-10க்கு இதுதான் கேண்டில். அப்போது 10-10க்கு இந்த கேண்டிலில் என்ட்ரி எடுக்கிறோம். ஷார்ட் பொசிஷன் 50 பாயிண்ட்ஸ் வைக்கலாம், பட் 20 பாயிண்டே எடுத்துக்கலாம். அது 15 பாயிண்ட் எஸ்எல் ஃபினிஷ்ட். இது இன்னைக்கு இதில் என்ன கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியல. இதில் நீங்கள் பார்க்குறதுல என்ன டவுட்டு, என்ன கஷ்டம்னு எனக்கு தெரியல. இது சிம்பிள். இன்னொன்று, இது எந்த யூடியூப்ல எதுலேயுமே கிடையாது. இது ஜென்ரலாக நானாக என்னுடைய ப்ரெசன்ஸில் இத்தனை நாள் உள்ள எக்ஸ்பீரியன்ஸில் நானாக இது வந்து மார்க்கெட் இவ்வளோதான் இருக்குது அப்படின்றத நான் ப்ராக்டிஸ் பண்ணதுனால உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இவ்வளோதான் 50 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. இல்லை நான் ட்ரைனிங் போட்டு நான் கொண்டு போகிறேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கு அடுத்த பாயிண்ட் வரைக்கும் கொண்டு போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போயிருக்குது. 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போயிருக்கு. சிம்பிள் கான்செப்ட். எந்தவித இண்டிகேட்டர் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் பாட்டுக்கு அது என்ட்ரி எடுத்துடலாம். இது ஃபுல்லாக ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள்
கால் சைடு பாருங்க, கால் சைடில் மிடில் லைன் வந்திருக்கும் 24,000 கால், 24,000 காலோடைய ப்ரீமியம். இங்கே பாருங்க, சேம் அதே தான். 1 மணிக்கு 1 o'clock அப்போ மார்க்கெட் கீழே வந்து அது ரிவர்சல் ஆகி அந்த ரிவர்சல் எடுக்காம மிடில் லைன்ல போகுது ஃபுல்லா. ஃபர்ஸ்ட் மிடில் லைன்ல இருந்து இது ஐடென்டிஃபை ஆகுது, அப் ட்ரெண்ட் போறோன்றது இது கன்ஃபர்மேஷன் ஆகுது. ட்ரெண்டு கன்ஃபர்மேஷன் ஆகிறதுனால இது என்ட்ரி பாயிண்ட் போகுது. இதில் என்ட்ரி பாயிண்ட் அதுவும் 60 பாயிண்ட் போயிடுச்சு. எஸ்எல் 15 பாயிண்ட்ஸ். இது பாருங்க, இது என்ன கேண்டில்? இது 1:05 PM-க்கு 1:05 PM-க்கு இந்த கேண்டல்ல நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். பாயிண்ட்ஸ் வருது. சிம்பிள். இதுல என்ன புரியலன்னே எனக்கு தெரியல. நீங்க ஏன் இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆறீங்க? இப்போ பாருங்க, இதுல ஒரு என்ட்ரி, இதுல ரெண்டு என்ட்ரி ஈஸியா எடுத்துடுறோம் நம்ம. இது இண்டெக்ஸ்ல இருக்கு, இது இண்டெக்ஸ்ல இருக்கு. இதோட உங்களுக்கு எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. மேற்கொண்டு இது இன்னும் உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்க, நான் திருப்பி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.